உப்புமாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம் போடாமல் சாப்பிட்றது இது ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் போடாமல். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரவை, உப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, மஞ்சாத்தூள், கடுகு. இப்போ அது எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துருங்க. நல்லா அதை கொஞ்சம் வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. கறிவேப்பிலையும் சேர்த்துருங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி. இது 1 கப்புனா 2 கப்பு உப்பு சேர்த்தாச்சு, மஞ்சாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் இப்படி கலக்கிட்டு விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். இப்படி கொதிக்குதா? இன்னும் நல்லா கொதிக்கணும். இதை மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் ரவையை கொட்டி கலரணும். இப்போ இது மாதிரி கொதிச்சிச்சா ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ரவையை கொட்டி கலருங்க. இது மாதிரி கொட்டிட்டு நல்லா கலரி விடுங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். கொட்டிட்டு நல்லா கலரணும். இது மாதிரி கலர்னாலே போதும். பயப்படுது பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் ஒட்டினா கட்டி விழுந்துடும். அதனால நல்லா கலரணும். ஒரு கையில் வீடியோ எடுத்துன்னு ஒரு கையில் கலர முடியல. நீங்கள் கொட்டின உடனே நல்லா இது மாதிரி கலரிட்டுனா கட்டி விழாது. இப்போ பாருங்கள், அதையும் நான் கரைச்சிட்டு நல்லா கலரிட்டேன் கட்டி இல்லாமல். இப்படி கலர்னாலே நல்லாயிருக்கும். இப்படியே இதை ரவுண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்க, கட்டி இல்லாமல் விழும். கட்டி இல்லாமல் நல்லா கலரிடலாம். பாருங்கள், கலரியாச்சு. இப்போ அப்படியே சிம்மில் விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இதை வெந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ கட்டி விழாது. அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டு விட்டு கலருங்க. எனக்கு ஒரு கையில் கலர வரல, அதனால் இப்படி கலரிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா கலருங்க. இன்னும் கொஞ்சம் கட்டி இதுவாக இருக்குது பாருங்கள், கொல கொலன்னு இருக்குது. அது கொஞ்சம் உதிரியாக வர மாதிரி நல்லா கலரிடுங்க. தண்ணிலாம் சுண்டிச்சு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கலருங்க. அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் போடாத உப்புமா. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதை தான் செய்வீங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமே தெரியாது, இந்த உப்புமாவா அந்த உப்புமாவான்ட்டு. பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வைங்க, யார்கிட்ட கேட்டு பாருங்கள். யாரும் எதுவும் சொல்ல மாட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு. இதேமாரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்.